என்ன நம்ம ராஜ்யத்துல ஆளே குறைஞ்சுக்கிட்டே வராங்களே, என்ன பண்ணலாம்? இப்ப சரியான பீஸு மாட்டாமையா போயிட போகுது. பாத்துக்கலாம், அவனை வச்சு செஞ்சிருவோம். பேசுங்க. என்னடா நல்லவனே, இவ்வளோ லேட்டா வர? ஸ்பெஷல் கிளாஸ்மா. இப்பதான் சாம்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னா. ஐயோ சொல்லிட்டானா, பானிபூரி சாப்பிட போயிட்டு வந்தோமா. இப்பெல்லாம் வர வர ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, நம்ம பைபிள்ல பொய் சொல்றவங்கள நரகத்துல தள்ளிடுவாங்கன்னு இருக்கு. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? மறந்துட்டியா? அட போமா, பார்த்து கொள்ளுவேன், நான் பார்த்து கொள்ளுவேன், என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளுவேன். போய் கேட்டுதான என் மகன் நீ தாண்டா. பரவாயில்ல, இன்னும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். என்னங்க, இங்க வச்சிருந்த 500 ரூபாய் பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கலையேம்மா. நல்லவனே, நீ தானே அந்த 500 ரூபாவை எடுத்த? 500 ரூபாவா? நான் காசா? நான் எடுக்கவே இல்லையேம்மா. நீ தான் எடுத்திருப்ப. பொய் சொல்லதான் ஆரம்பிச்சிட்டேன்னு பார்த்தா இப்ப வர வர திருட கூட ஆரம்பிச்சிட்டியா? நம்ம பைபிள்ல 10 கட்டளைல ஒரு கட்டளை களவு செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி அம்மா சொல்லி கொடுத்துருக்கா, சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அட போமா, பார்த்து கொள்ளுவேன், நான் பார்த்து கொள்ளுவேன், என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளுவேன். இந்த மாதிரி ஒரு தரமான பீஸை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என் மகன்னு இப்பதாண்டா நீ நிரூபிச்சிருக்க. இன்னும் நிறைய காரியங்களை நீ சாதிக்கணும்டா. நீ தான் என்னுடைய மகன். எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் வந்துருச்சா? யாரும் காப்பி அடிக்க கூடாது. மிஸ்டர் காப்பிங் விட்டு போதுமா? உனக்கு யாருடா பேரு வச்சது? நல்லவன்னு கெட்டவன்னு வச்சிருக்கலாம், நல்லா பொருத்தமா இருந்திருக்கும். இதெல்லாம் பாவம்டா. ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்ப. அட போங்க டீச்சர், பார்த்து கொள்ளுவேன், நான் பார்த்து கொள்ளுவேன், என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளுவேன். டேய் வாங்கடா, தரமான மூவி ஒன்று கொண்டு வந்திருக்கேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். டே மிஸ் வராங்கடா, உள்ள விடா. டே மிஸ் வராங்கடா. டே என்னடா பண்ற? இத நான் தான் பார்த்துட்டேனே, நீ என்னதான் பாக்குறேன்ட்டு. இதெல்லாம் தப்புடா, இதெல்லாம் பாவம். மேம் நாங்களாம் எதுவும் பண்ணல மேம். மிஸ்டர் நல்லவன் தான் மேம், ஏதோ கெட்ட படம்லாம் காட்டுறான். டே நல்லவனே, பைபிள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து நீ ஒரு நாள் அனுபவிப்படா. இதெல்லாம் பெரிய பாவம். அட போங்க டீச்சர், பார்த்து கொள்ளுவேன், நான் பார்த்து கொள்ளுவேன், என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளுவேன். இந்த பையன் எங்கே போனானே தெரியலையே. எங்கே போனான் இவன்? டேய் நல்லவா, எங்கடா போயிருந்த? என்னடா ஒரு மாதிரி வாசனை வருது உங்ககிட்ட? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நீ இப்போ. அதுவா வாசனையா? சத்தியமா நான் குடிக்கவே இல்லைம்மா, என்னை நம்புங்கம்மா, என் மேலே ஸ்மெல்லாம் வரவே இல்லைம்மா. டேய் நீ ரொம்ப பொய் சொல்கிற, ரொம்ப பாவம் பண்ணுற, இதெல்லாம் ரொம்ப கெட்டதுடா. பைபிளில் என்ன சொல்லி இருக்குது? நீ இப்படி பண்ண எப்படிடா அது? அட போங்கம்மா, பார்த்து கொள்ளுவேன், நான் பார்த்து கொள்ளுவேன், என்ன நடந்தாலும் பார்த்து கொள். இந்த பையன் என்ன ஃபோனை எப்போ பார்த்தாலும் நோண்டினே இருக்கிறானே. இந்த ஃபோனில் என்னதான் பண்ணுறான்னே தெரியலையே. இவன் என்னதான் பண்ணுறான்? என்ன பண்ணுறான் இவன்? ஏய் குடுறா, இப்படி என்ன பண்ணுறான்? என்ன இருக்குது இதில்? என்ன பொண்ணு போட்டோலாம் இருக்குது? யார் இந்த பொண்ணுன்னு தெரியலையே. டேய் யாருடா இந்த பொண்ணு? அதுதான் நான் லவ் பண்ற பொண்ணு. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எந்த கொஸ்டினை கேட்காதீங்க, அவ்வளவுதான். டாட். டேய் என்னடா இப்படி பண்ற? இதெல்லாம் ரொம்ப தப்புடா.
தேவனுக்கு பிரிய இல்லாத காரியமெல்லாம் நீ செய்யறடா. இதெல்லாம் ரொம்ப தப்பு. பின்னாடி ரொம்ப அனுபவிப்ப நீ. அட போமா, பார்த்து கொள்ளுவேன், நான் பார்த்து கொள்ளுவேன், என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளுவேன். வாடா நல்லவனே, இன்னும் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். நீ தாண்டா என்னுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு சரியான மகன். உன்னை நான் விடவே மாட்டேன். இன்னும் உங்ககிட்ட நிறைய காரியங்களை கொடுத்து இந்த ராஜ்யத்தை முழுமையாக நான் கட்டி ஆளுகை செய்ய போகிறேன். என்னடா இன்னும் சம்பளத்தை தரல? தேதி நாளாய் போச்சு, வீடு வாடகை கட்டணும். என்னம்மா சம்பள காசெல்லாம் கேட்குறேன், அதெல்லாம் தர முடியாது. கேட்ட அவ்வளோதான். என்னடா நீ என்ன எடுத்து பேசுறியா நீ? அட போமா நீ. பார்த்து கொள்ளுவேன், நான் பார்த்து கொள்ளுவேன், என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளுவேன். சில நாள் கடந்த பின்பு நல்லவன் மரித்தான். எம்ம ராஜ்யத்திற்கு புதுசா ஒருத்தவங்க வருகை செய்ய போறாங்க. வாடா நல்லவனே, நல்லவனே வாங்க. உங்களுடைய வருகையை தான் இந்த ராஜ்யம் ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. நல்லவனே, நன்றாக இருக்கிறதா? நீ செய்த செயல்கள் எல்லாம் இன்றைக்கு என் மகனாய் வந்து இந்த இடத்துல இருக்கிறாய். உன்னை வைத்தே நான் ராஜ்யத்தை இன்னும் மிக அழகாக கட்டப் போகிறேன். ஐயோ, நீ பண்றதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்ப சொன்னாங்களே, இப்ப வர நரகத்துல போட்டாங்களே. ஐயோ எரியுது, ஐயோ என் தோலெல்லாம் உரியுது, ஐயோ புழுலாம் ஏறுது, என்னால முடியலையே. இப்ப என்னை யாரோ காப்பாத்த யாருமே இல்லையா? இந்த சூடு போதுமா? இன்னும் தலையில மூட்டுங்கடா. இவன் சூடு கம்மி பண்ணுங்க, எனக்கு ரொம்ப எரியுது. பொய் சொல்லும் பொழுது எவ்வளவு அருமையாக இருந்தது. அதை இன்னும் தழலை மூட்டுங்கள், இன்னும் தழலை. நல்லவனுக்கு இன்னும் தழலை மூட்டுங்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படி நல்ல சூடு ஏத்தலாமா? செஞ்ச தப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப பேடு தானே, பேடான காரியம் தானே செஞ்சாங்க. அப்ப நம்மளும் இதே மாதிரி தப்பு செஞ்சா நம்மளுக்கும் என்னதான் நடக்கும்? சூடு தான் ஏற்றுவாங்க. ஓகே, உங்க அம்மா அடிக்கிற அடியெல்லாம் வலிக்குது இப்போ சொல்றீங்கல்ல, அதை விட கொடியது தான் இந்த நரகம். அந்த நரகம் பிக்சர் பார்த்தீங்கன்னா அது எரிஞ்சிட்டே இருக்கு பாருங்க. நீங்க பொய் சொல்றது, திருடுறது, டீச்சருக்கு தெரியாமல் காப்பி அடிக்கிறது, ஃபோனில் தவறாக வீடியோ பார்க்கறது, யாருக்கோ தெரியல நீங்கள் சின்ன சின்ன பாவம் நினச்சி செஞ்சிட்ருக்கிறது ஆண்டவர் கணக்கில் வச்சுட்டே இருக்கார். அப்போ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு இடம்தான் நமக்கு காத்திருக்கு, அது நரகம். ஆனால் நரகத்தை ஆண்டவர் மனிதனுக்காக உண்டாக்கவில்லை. நரகத்தை ஆண்டவர் மனிதனுக்காக உண்டாக்கவில்லை. அப்ப நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டதுன்னா விழுந்து போன தூதன், அதாவது சாத்தானுக்கு தான் அந்த நரகம் உண்டாக்கப்பட்டது. ஆனா யாரெல்லாம் சாத்தானோட வழியில நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவனோட சொல்லுக்கு கீழ்பட்டு இருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறவங்கனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க? நரகத்திற்கு செல்ற காரியமா இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்மளை காக்க தான் முயற்சிக்கிறார். இதிலிருந்து தப்புவதற்கு தான் அவர் சிலுவையில் நமக்காக மரித்தார். நம் பாவத்திற்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார், காயங்கள் பட்டார், மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். ஆமென். அப்ப நம்ம நினைக்கிறோம், சரி இந்த பாவம்லாம் ஓகே, நிறைய பேரண்ட்ஸ், நிறைய டீச்சர்ஸ் நம்ம எல்லாரும் இருக்கோம், நம்மளுக்கும் அப்படிதான். பெருமை அப்படின்றது என்னது? பாவம்தான். பொறாமை பாவம்தான். எதிர் வீடு பில்டிங் கட்டிட்டாங்க, அவன் கார் வாங்கிட்டான், இவன் கார் வாங்கிட்டான், பாவம். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லை, பாவம். பக்கத்து வீட்டில் போய் சண்டை போடுறது, எதிர் வீட்டில் போய் சண்டை போடுறது, பாவம். மற்றவங்களை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்றது, பாவம். தாய் தகப்பனை கனம் பண்ணாம இருக்கிறது,
பாவம். பார்த்தீங்களா, அந்த அக்கா அடிச்சாங்க. அப்ப தாய் தகப்பனை எதிர்த்து பேசுறது, தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறது, தாய் தகப்பனை கனவீனம் பண்றதுக்கு சமம். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? உன் நாட்கள் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எல்லாருக்கும் அதே தான். அப்ப நம்மளோட தாய் தகப்பனை நம்ம என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வாழ்நாள் நீடித்து இருக்கணும், நம்ம தாய் தகப்பனை கனம் பண்ணணும். ஸோ தாய் தகப்பனை கனம் பண்ணாதது பாவம். மாமியார் மாமனாரை கனம் பண்ணாதது பாவம். இப்போ நிறைய பேர் முகம்லாம் மாறுது. இதெல்லாம் பாவமா? எஸ், இதெல்லாம் பாவம்தான். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறோன்னா நம்மளும் என்ன பண்ணணும்? எக்ஸாம்பிளாக இருக்கணும். கணவரை மனைவி அடிக்கிறது பாவம், மனைவி கணவர் அடிக்கிறது பாவம். இது எல்லாமே பாவத்தோட கேட்டகரியில் தான் வரும். டிவோர்ஸ் பாவம், தவறான உறவு பாவம், இது எல்லாமே பாவம். அப்போ நம்மளை பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ளணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது கந்தகம் எரிகிறது. அந்த அக்கினி எப்படிப்பட்டதா? கந்தகம் எரிகிற அக்கினி போன்றது தான். அப்போ அது என்றைக்குமே அவியாது, எரிஞ்சிட்டே இருக்கும். நரகத்தில் புழு சாகாதுன்னு இருக்கு. புழு என்ன பண்ணுவோம்? நம்ம நெருப்பில் சுட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? புழு இருக்கு, ஒரு பூச்சி இருக்கு, நெருப்பில் சுட்டா என்ன ஆகும்? சுருங்கிரும், செத்து போயிடும். கரெக்டா? ஆனால் நரகத்தில் ஒரு புழு போய் போட்டிங்கன்னா அந்த புழு உயிரோடவே இருக்குமா? அப்படின்னா என்ன? அது துடிச்சிட்டே இருக்கும், அது அனுபவிச்சுட்டே இருக்கும், அது சாவாது. இப்போ நானும் நரகத்துக்கு போனால் நானும் என்ன பண்ண மாட்டேன்? ஆஹா நெருப்பு பட்டுச்சுன்னு டக்குன்னு சாக மாட்டேன். அப்போ என்ன ஆகும்? நானும் எரிஞ்சிட்டே தான் இருப்பேன், எனக்கு எரிஞ்சிட்டே தான் இருக்கும், எனக்கு வலிச்சுட்டே தான் இருக்கும். 1989ஆம் ஆண்டு ரஷ்யா நாட்டில் ஒரு டீம் இருந்தாங்களாம். அவங்க டீம் த லெஜண்ட் ஹோல் டீம். அந்த டீம் என்ன பண்ணாங்களாம், 14 கிலோமீட்டருக்கு தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களாம் கம்யூனிஸ்ட் இதை சேர்ந்தவங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்களா, இந்த நரகம் உண்மையாக இருக்கிறதா இல்லையான்னு 14 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் ஒரு குழியை தோண்ட ஆரம்பித்தாங்களாம். குழியை தோண்ட 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 சூடு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறது பார்க்குறாங்க. 1847 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 1847 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத பார்க்குறாங்க. இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தாங்க, அலற சத்தம்லாம் கேட்குறத அவங்க கண்டு அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அந்த கம்யூனிஸ்ட் நாடை என்ன பண்ணிட்டாங்க, நரகம் உண்மை அப்படின்றத அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ நரகன்றது உண்மை. ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் மரணம் என்றது நேரிடும். அது யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். அந்த நரகத்திற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில நம்ம நரகத்துக்கு போவோமா இல்லை பரலோக ராஜ்யத்துக்கு போவோமான்னு நம்ம இப்போ முடிவு பண்ணணும். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பிதங்களையும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு நம்ம மனம் திரும்பணும்னா கண்டிப்பாக நம்ம எங்கே போவோம்? பரலோகத்திற்கு போவோம். ஸோ வேதம் யாரெல்லாம் நரகத்துக்கு போவான்னு சொல்கிறத நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும், எல்லாம் கவனிங்க ஒரு நிமிஷம், நீங்கள் லிஸ்ட் கேளுங்க, யாரெல்லாம் நரகத்திற்கு போவா? பயப்படுகிறவர்களும், அவிவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிர ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணம் ஆகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்போ இப்படிப்பட்டவங்க எல்லாம் எங்கே தான் போனோம்? ஒரு நாள் அந்த எரிகிற நரகத்துக்கு. அப்போ நம்மளுக்கு யாருக்கும் வேணாம்ல அந்த நரகம்? வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் இன்னொரு ஸ்தலத்தையும் நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு சொல்லிருக்காங்க. எனக்கு நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு, நான் ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கேன் உங்களுக்காகன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, அந்த பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அதே அதிகாரம் 4ஆம் வசனம், அவருடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை,
வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போகுன. ஆமென். அப்போ அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே எப்போவுமே சந்தோஷம், அங்கே எப்போவுமே ஆர்ப்பாட்டம். ஆமென். அப்போ நம்மளுக்கு எது பெட்டர் பிளேஸ்? எது பெட்டர் பிளேஸ்? யாருக்காவது நரகம் வேணுமா? நரகம் வேணுமா? எத்தனை பேருக்கு பரலோகம் வேணும்? வெரி குட். பேரண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணாமா? எத்தனை பேர் பரலோகம் வேணும்? எனக்கு வேணும்ப்பா. வெரி குட். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும். ஓகே, அப்போ தான் நம்மளை என்ன பண்ணுவார்? பரலோக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்வார். நிறைய மத சார்ந்தவங்க இங்கே வந்திருக்கீங்க. நான் உங்கள் எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பிள்ளைகளை ட்ரஸ்ட் பண்ணி அனுப்புனதுக்கு. நல்ல விஷயத்தை இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டு இருக்கார்கள். உங்ககிட்டயும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம யாவரும் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஒரே நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடலாமா? ஒரே நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி எல்லாரும் பேரண்ட்ஸ், பிள்ளைகள் எல்லாரும் கண்ணில் மூடி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, க்ளோஸ் யூர் ஐஸ், ஜாயின் யூர் ஹேண்ட்ஸ். வெரி குட். நீங்கள் குட் சில்ட்ரன் ஆச்சு. வெரி குட். பார்த்தீங்களா, நீங்கள் தான் சொல்கிறீங்க என் பிள்ளை கீழ்ப்படியில். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ ஒரே குரல் தான், எல்லாம் அமைதியாகிடுவாங்க. வெரி குட் சில்ட்ரன், வெரி குட். ஓகே ஓகே, எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம். உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன தப்பு செஞ்சுருப்பீங்கன்னு. எனக்கு தான் தெரியும் நான் என்ன தப்பு செஞ்சுருப்பேன்னு. எனக்கு மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் என்ன தப்பு பண்ணியிருப்பேன்னு. நான் இங்கே நிற்கிறதுனால நான் ரைட்டான பர்சனாக இல்லை. எல்லாருமே தப்பு செஞ்சவங்க தான், செய்கிறவங்க தான். ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்டோன்னா ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு இன்னைக்கு நம்மளை நரகத்திலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். பரலோகத்திற்கு நம்மளோட பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுத அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா கண்களை மூடி ஒரே ஒரு விஷயம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கே உங்களை மன்னிப்பார், இன்றைக்கே உங்களை ஏற்றுக்கொள்ளுவார், இன்றைக்கே உங்களோட பேர் ஜீவ புஸ்தகம் எழுதப்படும். ஆமென். எல்லா கண்களை மூடி ஒரு நிமிடம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்க. நான் பொய் சொல்லியிருக்கேன். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். நான் பொய் சொல்லியிருக்கேன், நான் திருடி இருக்கேன், நான் பெற்றோரை வந்து அவதூறாக பேசியிருக்கேன், நான் காப்பி அடிச்சிருக்கேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தவறான வீடியோஸ் எல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீங்கள் இன்றைக்கி ஃபர்கிவ்னஸ் கேளுங்க. பெரியவங்களும் நம்மளும் கேட்கலாம். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என் பொறாமையை மன்னிங்க, என் பெருமையை மன்னிங்க அப்பா, பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் சண்டை போட்ட காரையெல்லாம் என்னை மன்னிங்கப்பா, என் பிள்ளைகள் இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டுட்டேன்ப்பா, டிவிக்கு சீரியலுக்கு அடிமையாக இருக்கேன், சினிமாவுக்கு அடிமையாக இருக்கேன். ஆனால் என் பிள்ளைகள் இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதே தப்பு தான். அவங்கக்கிட்ட அன்பு காட்டாமல் இருக்கிறதே நம்ம செய்கிற தப்பு தான். ஸோ அவங்கக்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவங்கக்கிட்ட நான் அன்பாக இருப்பேன். ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் மந்திரம், சூனியம், இது எல்லாமே பாவம்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாம் ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எங்களை மன்னிங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஏசுவே என்னை மன்னிங்க, ஏசுவே என்னை மன்னிங்க, உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவுங்க, உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. சின்ன ஜெபம் ஏறிடுங்க. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நான் தெரிந்தும் தெரியாமையும் செய்த எல்லா பாவத்தையும் இன்றைக்கு எனக்கு மன்னிங்கப்பா. நான் நரகத்திற்கு பாத்திரனா இருக்கவே கூடாதாப்பா. ஆண்டவரே நான் பரலோகத்திற்கு பாத்திரவனா நான் இருக்கணும். ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கல. சின்ன பிள்ளைங்களாம் கேளுங்க, நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் தருவார். ஐ டோன்ட் வாண்ட் ஹெல் லார்ட். கேளுங்க, ஐ டோன்ட் வாண்ட் ஹெல், ஐ வாண்ட் ஹெவன். கேளுங்க, எனக்கு ஹெவன் தான் வேணும், எனக்கு ஹெல் வேண்டாம். சொல்லுங்க, ஐ எம் சாரி ஜீசஸ், ஐ எம் சாரி ஜீசஸ். சொல்லுங்க, ஐ எம் சாரி ஜீசஸ், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமே காப்பி அடிக்க மாட்டேன். சொல்லுங்க, நான் இனிமே திருட மாட்டேன். சொல்லுங்க, நான் இனிமே திருட மாட்டேன், நான் இனிமே அம்மா அப்பா எதிர்த்து பேச மாட்டேன். சொல்லுங்க, நான் வீட்லேயும் காசு திருட மாட்டேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் தவறான வீடியோஸ் பார்க்க மாட்டேன், நான் மொபைல் ஃபோனை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே அது பரிசுத்தமாய் மாறட்டும், எல்லாரோட மொபைல் ஃபோன்ஸ் பரிசுத்தமாய் மாறட்டும். நாங்கள் பார்க்குற காரியம் ஆண்டவரே உமக்கு பிரீதியாக இருப்பதாக. எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயமும் பரிசுத்தமாக இருக்கட்டும். எங்கள் காதுகளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் கைகளை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் கால்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் போகக்கூடாத இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடாத காரியம் இந்த கை செய்யக்கூடாது. ஒவ்வொரு அவயங்களையும், ஒரு உறுப்பு நம்ம தவறு செஞ்சாலும் ஃபுல் பாடி அதை வந்து அனுபவிச்சே ஆகும். ஸோ ஒவ்வொரு உறுப்பையும் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் கண் பரிசுத்தமாக இருக்கா, என் காது பரிசுத்தமாக இருக்கா,
என் கை பரிசுத்தமாக இருக்கா, என் கால் பரிசுத்தமாக இருக்கா, என் சிந்தை, இந்த சிந்தை மண்டலத்தில் தான் பிசாசு செயல்படுவான். ஆண்டவரே என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க. சொல்லுங்கள், என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு நரகம் வேண்டாம், எங்கள் பிள்ளைங்களுக்கு நரகம் வேண்டாம், என் பேர பிள்ளைங்களுக்கு நரகம் வேண்டாம். சொல்லுங்கள், இந்த நரகம் எங்களுக்கு வேண்டாப்பா. நாங்கள் எல்லாம் பரலோகத்துக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாங்கள் அப்பா பிரயாசப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் அவங்க மேலே கைகளை நீட்டி ஜோம் பண்ணுவோமா? நம்ம ஏசு நம்ம சபை எல்லாம் சேர்ந்து அவங்களுக்காக ஜோம் பண்ணுமா? அப்பா இங்கே வந்திருக்க ஒருவர் ஆகிலும் நரகத்திற்கு ஆண்டவரே போகவே கூடாது. பாரத்தோடு ஜெபிப்போமா? ஆண்டவரே ஒருவர் ஆகிலும் இங்கே வந்த யாவரும் ஆண்டவரே இப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவீராக. ஒருவரும் நரகத்திற்கு போகக்கூடாது அப்பா. வெளியேற பெற்ற ஆத்துமாக்கள், இந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் இவர்கள் பெயர்கள் எழுதப்படணும். யாரெல்லாம் குடிக்கு அடிமையா இருக்கீங்களோ, போதை வஸ்துக்கு அடிமையா இருக்கீங்களோ, ஒப்பு கொடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நரகம் வேண்டாம். அது வேதனையான இடம், அது புழுசாகாத இடம், அக்கினி அவியாத இடம். அது வேண்டாம், நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். நம்ம பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சொல்லுங்க, என் பிள்ளைகள் இடத்துல நான் பாசமா இருப்பேன்ப்பா, என் பிள்ளைகள் இடத்துல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்ப்பா, தேவையில்லாத சீரியல்ல நான் அடிக்ட் ஆக மாட்டேன்ப்பா, நான் சினிமாவில் ரொம்ப அடிக்டா இருக்கேன், நான் அடிக்ட் ஆக மாட்டேன்ப்பா, என்னோட ஃபோனெல்லாம் நான் ஒப்பு கொடுக்குறேன். சின்ன பிள்ளைங்களா சொல்லுங்க, நான் தேவையில்லாத காரியம் ஃபோனில் பார்க்க மாட்டேன், தேவையில்லாத ஆடு கூட நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. அப்பா நான் அதெல்லாம் மாற்றிடுவேன். சொல்லுங்க, இன்னைக்கே எல்லாவற்றையும் தேவையில்லாத உங்கள் ஃபோனில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, தேவையில்லாத காரியம் எல்லாவற்றையும் டிலீட் பண்ணி இன்னைக்கே அந்த ஃபோன் பரிசுத்தமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மொபைல் ஃபோனும் பரிசுத்தமாய் மாறுவதாக. ஒவ்வொரு வீட்லையும் தேவ சமாதானம் சந்தோஷம் பெருகுவதாக. ராஜா யெகோவா ஷாலோம் நீர் பிரவேசிப்பீராக. ஒவ்வொரு வீடுகளில் யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் நீங்க பிரவேசிப்பீர்களாக. ராஜா தாய் தகப்பனிடம் அப்பா ஆண்டவரே நல்ல ஒரு ஒருமனம் ஒற்றுமை இருக்கட்டும். பிள்ளைகள் இடத்துல நல்ல ஒரு ஒருமனம் ஒற்றுமை இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இவர்கள் பெற்றோருக்கு, இவர்களோட அப்பா ஆசிரியர்களுக்கு, அப்பா இவங்க பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே ராஜா எதிர்த்து பேசாதபடிக்கு தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தில். ராஜா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஆத்துமாக்களை கர்த்தர் அப்பா நீ சந்திக்கும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம். காயப்பட்ட கரம் ஒவ்வொரு வீடுகளில் இறங்கும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கே நீர் அப்பா ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்கள் என்று அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ராஜா ஒவ்வொருவரும் அப்பா ஆண்டவரே அவர்களை பரிசுத்த பண்ணி கொண்டால் நாளைக்கு நீங்க பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமே தகப்பனே. இன்றைக்கே ஒரு பரிசுத்தம், இன்றைக்கே ஒரு பரிசுத்தம். யெகோவா மெகாதீஸ், யெகோவா மெகாதீஸ் பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்படுக்கிறோம், தூய பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சுகந்த வாசனையாக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை வந்து சேரும்படிக்கா நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட் பேச நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.